ட்ராயின் புதிய கட்டண கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் தொலைக்காட்சி பார்க்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். கேபிள் டிவி கட்டண உயர்வை பொதுமக்கள் மீது திணிக்கும் மத்திய அரசின் ட்ராய் நிர்வாகத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக கோவையில் பொதுமக்கள் டிவி சேனல் சேவையை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். நாளைக்கு முன்னாடியே கேபிள்கார் ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும், அதுக்கு மேலே சேனல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து தான் அது பண்ணணும்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் 200 ரூபா கொடுத்து பார்க்குறோம். இன்னும் 200 ரூபாய்க்கு மேலே நாங்கள் 200 ரூபா கேட்குறாங்களோ, 250 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்களோ, 50 கேட்குறாங்களோ, 60 கேட்குறாங்களோ, அதை நாங்கள் வரவுக்கு மீறி தான் செலவு பண்ணி நாங்கள் கேபிள் டிவி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சென்னை வியாசர்பாடி அருகே பொங்கல் டே என்ற பெயரில் பேருந்து மேற்கூரையில் நின்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது பற்றிய ஒரு தொகுப்பு. பஸ் டே என்ற பெயரில் பேருந்துகளை அலங்கரித்து அதன் மீது ஏறி ஆடி பாடியபடி பயணிகளுக்கு கல்லூரி மாணவர்கள் தொந்தரவு கொடுப்பது அவ்வப்போது நிகழும். போலீசார் பலமுறை எச்சரிக்கை விடுத்தாலும் மாணவர்கள் இதை கைவிடுவதாக தெரியவில்லை. பொங்கல் விடுமுறை முடிந்து திரும்பிய கடந்த 21ஆம் தேதியன்று வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் ஏறி பஸ் டேவிற்கு பதிலாக மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் டே கொண்டாடினர். சம்பவம் குறித்து எம்கேபி நகர் போலீசார் அந்த பேருந்து சென்ற சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதன் அடிப்படையில் கல்லூரி மாணவர்களான இர்ஃபான் பாஷா, அப்துல் ஹக்கீம், பிரவீன், மோகன்குமார், நவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தமிழரசியிடம் விரிவான விவரங்களை கேட்டு பெறலாம். அவர் அங்கிருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். தமிழரசி, நேற்றைய தினம் முதல் நாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டிவிட்டோம் என்று பெருமிதம் கொள்ளக்கூடிய தருணமாக நேற்றைய நாள் அமைந்தது. இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது? என்னென்ன நிகழ்ச்சிகள், திட்டமிடல்கள்? சிபி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2வது நாளாக உலக முதலீட்டாளர் மாநாடு இன்று காலை கருத்தரங்குகளுடன் துவங்கியிருக்கிறது. இன்று மாலை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் நிறைவு விழா ஆனது மாலை 3 மணிக்கு துவங்கி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த பல்வேறு முதலீடுகள் அதிகப்படியாக இந்த நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் நம்மிடம் ஹுண்டாய் நிறுவனத்தை சேர்ந்த துணை தலைவர் BC தத்தா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். குறிப்பாக ஹுண்டாய் நிறுவனம் 7,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கு. என்ன மாதிரியான திட்டங்களுக்கு நம்ம இந்த தொகையை நம்ம முதலீடு செய்யறோம்? ஆமாம், இந்த 7,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இது 4th ஃபேஸில் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட். இது முன்னாடி 3 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 16,900 crore இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 7,000 crore புது மாடல்ஸ் வருது, மஷினரிஸு, மவுல்ஸ் அண்ட் டைஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போவார். இது இல்லாமல் ஒரு புதுசாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுவார். இது 2000 இந்த வருஷத்தில் செகண்ட் ஹாஃபில் இது வருது. ஓகே, இதன் காரணமாக இந்த 7,000 கோடி ரூபாய் முதலீடு காரணமாக எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போதுக்கு ஒரு 12,000 டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை பண்ணியிருக்காரு. மொத்தமாக டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம டீலர் வெண்டர்ஸ் எல்லாமே சேர்த்து 1,50,000 எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கிங், ஃபேமிலிஸ் ஆர் டிபெண்ட். இது இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 7,000 crore ஒரு அடிஷ்னல் 500 எம்ப்ளாய்மெண்ட் வில் பி தேர். இது இல்லாமல் ஒரு 200 நம்ம வெண்டர்ஸ், டீலர்ஸ், அந்த அலைடு சைடு ஜாப் அது ஒரு கிரியேட் ஆகும். இந்த 7,000 கோடி ரூபாய் முதலீடோட சேர்த்து தமிழகத்தில் ஹுண்டாய் நிறுவனத்துடைய முதலீடு பங்கு எவ்வளவா உயரும்? ஆமாம், இப்போ 3 ஃபேஸில் 16,900 crore, இது 7,000 crore சேர்த்து ஒரு 23,900 crore. இது இந்தியாவில்
ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சிங்கிள் லொக்கேஷன். வேறு எது கம்பெனியும் இந்த மாதிரி பண்ணல. எல்லா கம்பெனி வந்து வேறு வேறு 2 லொக்கேஷனில். இந்தியா இது ஒரு பெரிய கண்ட்ரி, ஆனால் இது மார்க்கெட்டு ரொம்ப வெரி பிக் மார்க்கெட் ஃபார் எனி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர். ஆனால் நம்ம கம்பெனி வந்து தமிழ்நாட்டிலே இருக்கணும் சொல்லிட்டு ஒரே லொக்கேஷனில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் தமிழ்நாடு. தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான தொழில்கள் துவங்குறதுலையோ இல்லை தொடர்ந்து செயல்படுத்துறதுலையோ எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்குது? தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா நினைக்கிறீங்க? இது வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. போர்ட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. 2-3 போர்ட் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு பவர், வாட்டர் எல்லாம் ப்ராப்பராக வந்து இருக்குது. ஸோ வி ஆர் பீயிங் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் தமிழ்நாடு. நம்ம கம்பெனி மற்றும் போர்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்ததுனால எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது இங்கே. இது இல்லாமல் டெக்னிக்கல் மேன் பவர் த பெஸ்ட் இன் இந்தியா இஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு. நன்றி சார். சிபி, அதாவது ஹுண்டாய் நிறுவனத்தின் துணைத் தலைவர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இந்தியாவில் அதிகப்படியான முதலீடை தமிழகத்தில் ஹுண்டாய் நிறுவனமானது மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும், அதாவது தொழில் தொடங்குவதற்கும் தொழிலை தொடர்ந்து விரிவாக்கம் செய்வதற்கும் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதை தவிர்த்து பல்வேறு நிறுவனங்களும் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றன. பல்வேறு துறைகளை சார்ந்த முதலீடுகளும் வர இருக்கின்றன. குறிப்பாக இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து 10,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வர இருக்கிறது. இதை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதாவது 2 லட்சம் கோடி இலக்கு என்பதை ஏற்கனவே எட்டிவிட்டோம் என்றும் இதுவே இந்த மாநாட்டின் மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தொடர்ந்து இன்றைய தினம் கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. இரவில் இதன் நிறைவிழா என்பது நடைபெற இருக்கிறது. சிபி, தமிழகம் ஆட்டோமொபைல் துறைக்கான களமாக மாறியிருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக அதற்கான வாய்ப்புகள் பரந்துபட்ட அளவில் விரிந்திருக்கின்றன. நீங்கள் ஹுண்டாய் துணைத் தலைவருடன் கலந்துரையாட அந்த கலந்துரையாடலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தமிழரசு.